தேவ பிரசன்ன நிறைவாய் மத்தியில் இறங்கி வரட்டும். நடை செய்கிற எல்லா வல்லமைகளை கடிந்து கொள்ளும். காலையிலே துதித்து ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த எங்களை கிருபை பாராட்டும். இந்த வல்லமையை விளங்க பண்ணி என் நாமத்தை உயர்த்தும். நம்மளுடைய ஸ்தோத்திரம் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லிக்கிறோம். தயவ இறக்கத்தை கட்டளையிடும் பெரிதான காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். பழமுஸ்லித்திலே 9வது பாடல். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அடைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அடைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை அடைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை அடைத்து கொண்டீரே, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சங்கங்கள் மாறினாலும் மாறாமல் தாங்கி தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கி தேவ கிருபை, அப்பாவும் கிருபை என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபை என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. 113வது பாடல். 113வது பாடல். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென் போதுமானவர், எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென் போதுமானவர்,
சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே 10,000 மிக சிறந்தவரே துதிக்கப்படத்தக்கவரே எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என்ற யாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என்ற யாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் புவியாத்திரை மிக கடினா தேவ கிருபை என் நேரமோ புவியாத்திரை மிக கடினா தேவ கிருபைகள் நேரமோ பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் எந்த துக்கமெல்லாம் நீங்கி போ கண்ணியாவை துடைத்திடுவார் எந்த துக்கமெல்லாம் நீங்கி போ கண்ணியாவை துடைத்திடுவார் இயேசு ராஜாவா வானில் வெளிப்படுத்தான் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவா வானில் வெளிப்படுத்தான் நான் அவருடன் பறந்திடுவேன் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் நாம் அப்படியே ஜெபிப்போமா ஹalleluya thank you lord hallelujah கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது ஹalleluya ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்று எனக்கு போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஹalleluya இந்த இயேசு எனக்கு நல்லவர் ஆமென் இயேசு நல்லவர் ஹalleluya அவர் என்றென்று போதுமானவர் ஹalleluya thank you holy spirit hallelujah ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களிலே அவர் என்று எனக்கு போதுமானவர் ஹalleluya ஆமென் ஹalleluya இந்த ஆபத்தில் அவர் போதுமானவர் என்னுடைய பிரயாசங்களில் அவர் போதுமானவர் ஹalleluya என் துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவர் ஹalleluya என் கண்ணீரை எல்லாம் மாற்றுகிறவர் ஹalleluya ஆமென் தேவ கிருபை எங்கள் மத்தியில இறங்குவதாக தேவ கிருபை எங்கள் மத்தியில இறங்குவதாக ஆமென் ஹalleluya ஹalleluya இயேசுவா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டோட பிரசனங்களை நிரப்பட்டோம், ஆண்டோட வல்லமைகளை நிரப்பட்டோம், ஆண்டோட ஆளுகைகள் மத்தியில் இறங்கிட்டோம். ஓ ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Thank you Lord.
மாறும் ஜீவ பாதையிலே நடத்து ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்து ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து தேவனே நீ பெரியவர் பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே தேவனே நீ வல்லவர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற அமே ஜீவ தண்ணீர் ஊறுமுற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாதகர பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்ல ஜீசஸ் பாதகர பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ தேவனே நீ பெரியவர் பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் நல்லவர் தேவனே பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ ஜீசஸ் பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரல்லோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்களே நேசாவி நேச செய்குவே நொந்துருகி வந்த மக்களே நேசாவி நேச செய்குவே தேவனே நீ பெரியவர் பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் நல்லவர் தேவனே நீ வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்களே நேசாமி நேச செய்குவே நொந்துருகி வந்த மக்களே நேசாமி நேச செய்குவே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோமே வல்லாவி மாறி ஊற்றுவே இயேசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ ஜீசஸ் வல்லாவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே
பரிசுத்த இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் மாயலோக நம்பி மாட்டீரோ மானிடரை மீட்க மாட்டீரோ இந்த மாயலோக நம்பி மாட்டீரோ மானிடரை மீட்க மாட்டீரோ. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. மாயலோக நம்பி மாண்டிடா மானிடர்களா எங்களை மீட்க வல்லமை உள்ளவரே மானிடர்களா எங்களை மீட்க வல்லமை உள்ளவரே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாக்குத்தத்தத்தை நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா வாக்குத்தத்தத்தை நம்பி வந்து நிற்கிறாண்டவரே உங்களுடைய நல்ல அபிஷேகம் எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும் உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும் உங்களுடைய வல்லமையுள்ள காரியங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே எங்கள் நாளுக்கு செய்கிற தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்கள் மத்தியில் இறங்குவதாக எங்கள் மத்தியில் இறங்குவதாக உங்களுடைய காரணங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக உங்களுடைய வல்லமையுள்ள ஆளுகைகள் மத்தியில் வெளிப்படுவதாக எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம் எங்களை பராமரிக்கிற நல்ல தெய்வம் எங்களை ஆதரிக்கிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறாங்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்க நடுவில் இருக்கிறவருடைய தயவுக்காக நன்றி. ஓ உங்களுடைய வல்லமையுள்ள கரமாண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா எங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் உடைய வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் உடைய குருமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. அற்புதங்களை செய்கிற தெய்வமே துதிக்கிறோம் அற்புதங்களை செய்கிற தெய்வமே துதிக்கிறோம் அற்புதங்களினால் அடையாளங்களினால் பலத்த செய்களினாலும் ஆண்டவரே நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துகிறவர். ஓ ராபா பாபா ராபா ராபா மௌலா ராபா ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஜெகமனமர வர்ஷந்தர பரவா வப்சநாதர தரவ கமநாதர கதரி கதரி ஆதி இயேசுப்பா உங்க கிருபை எங்களை நடத்தட்டும் உங்க கிருபை எங்களை பாதுகாக்கட்டும் உங்க கிருபை எங்களை வழிநடத்தட்டும் உங்களுடைய கிருபை எங்களை ஆதரிக்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா நன்றியப்பா நன்றியப்பா. பிரதிகூலங்கள் மாறும் சுபதினமாக மாறும் எல்லா பிரதிகூலங்கள் மாறும் சுபதினமாக மாறும். தளராதே நின்னா பதராதே நின்னா லட்சிச்சு போகையில்ல தளராதே நின்னா பதராதே நின்னா லட்சிச்சு போகையில்ல
எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி தருகிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கிருபையை நமக்கு தருகிறவர். ஆமே, கலந்து போகாமல், சோர்ந்து போகாமல், ஆமே, அல்லேலூயா, தைரியத்தோடு இருப்போமானால் எல்லா பிரதிகூலங்களையும் மாற்றி, ஆமே, அனுகூலமாய் மாற்றி, நன்மையாய் மாற்றி, ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை நடத்த வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆமே, எல்லாம் இழந்து போனவர்களா இருக்கலாம். சொல்றது அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலோ எல்லா உள்ளவனை போ, ஒன்றுமில்லாமையிலோ எல்லா உள்ளவனை போ, என்னை நடத்துகிறவர் இன்னும் என்ன கூடையுள்ள அமே, என்னை நடத்துகிறவர் அமே, இன்னும் என்ன கூடையுள்ள. அல்லேலூயா. எல்லா பிரதிகூலங்கள் மாறும், சுபதினமாக மாறும். எல்லா பிரதிகூலங்களும் மாறும். தளராதே நின்னா, பதறாதே நின்னா, லட்சிச்சு போகலா, நான் லட்சிச்சு போக. தளராதே நின்னா, பதறாதே நின்னா, ரட்சிச்சு போகையிலா, நான் லட்சிச்சு போகலா. யாருமில்ல ஏகனாகும் போ, கூடையுண்ட அருளின. யாருமில்ல ஏகனாகும் போ, கூடையுண்ட அருளின. என்னே நடத்துனவர் இன்னும் என்ன கூடையுள்ள அமே, என்னே நடத்துனவர் இன்னும் என்ன கூடையுள்ள. எல்லா பிரதிகூலங்கள் சுபதினமாக மாறும், எல்லா பிரதிகூலங்கள் மாறும், சுபதினமாக மாறும். தளராதே நின்னா, பதறாதே நின்னா, லட்சிச்சு போகலா, நான் லட்சிச்சு போக. அமே, தளராதே நின்னா, பதறாதே லட்சிச்சு போகையிலா, நான் லட்சிச்சு போகலா. எல்லா பிரதிகூலங்கள் மாறும், சுபதினமாக மாறும். எல்லா பிரதிகூலங்களும். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த பிரதிகூலங்களை அனுகூலமாக்கி தருகிறது, நல்ல சூழ்நிலைகளை மாற்றி தருகிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிடுவாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர். நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவன் அப்படிப்பட்டவர். நீங்களும் நானும் பின் செல்லுகிற தேவன் அப்படிப்பட்டவர். ஆமை சூழ்நிலைகளை மாற்றி, ஆமை சூழ்நிலைகளை நடுவில் நம்முடைய கிரியைகளை நமத்தில விளங்க பண்ணி நம்முடைய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவரை போல ஒருவரும் இல்லையே, அவரை போல ஒருவரும் இல்லையே. இந்த பரிசுத்த நாளிலே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே,
சாவலிலிருந்தோம் ஆமே உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன், புலர்ந்த எலும்புகளை உயிரோட செய்த தேவன், இன்றைக்கு ஜீவிக்கிறவரா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவரா, எங்களோடு எங்களை நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நமக்கு துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நல்லவர், அவர் கிருபை எண்ணமலர், கத்த நல்லவர், அவர் கிருபை எண்ணமலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. தகப்பனே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு மகிமை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல ஒருவரும் அல்லப்பா, உம்மை போல ஒருவரும் அல்ல ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உம்மை போல ஒருவரும் அல்ல ஆண்டவரே. எங்களை நடத்துவதற்கு உம்மை போல ஒருவரும் அல்ல ஆண்டவரே. எங்களை தாக்குகிறதற்கு உம்மை போல ஒருவரும் அல்ல ஆண்டவரே. எங்களை தப்புவிக்கிறதற்கு உம்மை போல ஒருவரும் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியதல்லவா, உம்முடைய இரக்கங்கள் பெரியதல்லவா, உம்முடைய நன்மைகள் பெரியதல்லவா, உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெரியதல்லவா. பிரசன்ன
கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்தவர். அவர் நம்மை ஒருபோது கைவிடாதவர், கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ராஜாவும் பிரசன்னா போதுமையா, எப்போதும் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதல் உண்டாகட்டப்பா. நீர் அடைக்கலமாய் திருப்பியாக பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ஹல்லேலூயா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ராஜாவும் பிரசன்னா, எப்போதும் ராஜாவும் பிரசன்னா, பிரசன்னத்துக்காய் நன்றி, வல்லமைக்காய் நன்றி, ஆளுகை செய்கிறவருடைய கிருபைக்காய் நன்றி. பிரசன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ராஜாவும் பிரசன்னா போதுமையா, எப்போதும் எனக்கு நன்றியப்பா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இன்னுமை அறியணுமே, இன்னுமை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா. ஓ ஜீசஸ், உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உடைய வல்லமைக்காய் நன்றி. ராஜாவும் பிரசன்னா போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும். எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி கொண்டது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம் நிறைவாய் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தேவ பிரசன்னம் நிறைவாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசன்னைகளை நடக்கட்டும். தேவ பிரசன்னைகளை நிரப்பட்டும். தேவ பிரசன்னைகள் ஒவ்வொரு மேலும் தாராளமாக இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இப்படி பிரசனை இறங்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி, இப்படி பிரசனை மாளிகை செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி அப்பா. தேவ பிரசனத்தை உணர்ந்து இத்தனை ஆராதிப்போமா? தேவ பிரசனத்தை உணர்ந்து ராஜா பிரசனம் போதுமையான பாடலாம். தேவ பிரசனம் ஐயாகவே கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற, ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்குள்ள நிறங்கட்டுல இந்த கால வேளையில ஹல்லேலூயா
ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உணரட்டும் ஐயா. உம்முடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் ஆட்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் கரமுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆவியானுடைய விடுதலை கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, எங்கள் ஒவ்வொருவரை ஆளுகை செய்வதாக, எங்கள் ஒவ்வொருவரை இறங்கி வருவதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்படி செய்கிறபடியா மக்கள் நன்றி. உடைய வல்லமையுள்ள கரங்கள் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா நன்றி. உடைய கிருபையுள்ள ஆளுகைகள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. எங்கள் மேல உடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா நன்றி. எங்கள் மேல உடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா நன்றி. எங்கள் மேல உடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா நன்றி. உடைய தயவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி தகப்பனே. Thank you Lord. Thank you Lord. நன்றியப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளினுடைய பரிசுத்த கிருபை எங்களை நிரப்புகிறபடியா நன்றி ஆண்டவரே. மேல் பெய்கிற பனித்துளியை போல எங்க மத்தியில் அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி. மேல் பெய்கிற பனியை போல உங்களுடைய வல்லமைகள் மத்தியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நன்றி. ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நன்றி. ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நன்றி. ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நன்றி தகப்பனே. உடரபா சந்தாரபா ரிகபனா உடரபா தீபரபா உடரபா சந்தாரபா துரிபி கபனா உடரபா துரிபி கபனா துரபரபா உடரிபி கபரபா ஷபரபா. Thank you Lord. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உலரபா ஷந்தரபா ரிகமனா மௌலரபா தீபதானா ஷந்தர் கானே காதரபா ஷிபரபா உலரபா ஷந்தரபா பாபா ரிகமனா மௌலா தீபதானா கபரபா. ஹalleluya. Thank you Jesus. Amen. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை கிருபை உள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பொற்பாதங்களிலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆமே. தேவரே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். பரிசுத்த நாளிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு விதமாய் ஒரு வாய்ப்பை தந்த நல்ல கிருபைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உடைய கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். உடைய இரக்கங்கள் எங்கள் மேல் வெளிப்படட்டும். ஆமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேரம் மட்டுமே பாடி துதிக்க கிருபை தந்தை தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் தேவாதி தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, உடைய ஆளுகையுடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுகிறோம். உடைய திருநாமத்தை உயர்த்தும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நான் யாவரும் எழும்பி 119ஆம் சங்கீதம் 25 முதல் 16 முதல் அதனுடைய 32 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 119 17வது வசனம் முதல் 32வது வசனம். உமது அடி எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து ஒரு வசனத்தை கைக்கொள்வேன்.
பூமியிலே நான் பரதேசி, அந்த கற்பனைகளை எனக்கு மறையாதே. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். அது அடியேனோ ஒரு பிரமாணங்களை தியானிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தின்படி என உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியுள்ளோம். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பண்ணாதேயும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கடந்த ஒரு வார காலமாக கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை பாதுகாத்து போஷித்து பராமரித்து நம்முடைய கிருபைக்குள்ள மறைத்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்தை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி காக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நோய் தொற்று, இந்த பிள்ளை நோய்களுக்கெல்லாம் நம்மை நம்முடைய குடும்பங்களை விலக்கி காக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயை நம்முடைய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. Hallelujah. எங்க தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் அப்புறப்பட்டு போகலாம். எங்க தேசத்தை விட்டு விலகி 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 போகலாம். Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah. Amen, amen. Sodra, 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 sodra. The prayer அழித்து போடு, the prayer அழித்து போடு. ஆண்டவரே, the prayer நிர்மூலமாக்கி போடலாம். The prayer நிர்மூலமாக்கி போடும்படியாக சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் விளங்கப்படுகிறோம். அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கின்றேனே என்பதனா தேசமதே. கண்களினால்
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர் அனைவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் சற்று சிந்தனைக்காக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாள் தரிசனமாகி, ஸ்தோத்திரம், 40ஆவது நாள் அவர் என்ன செய்தார்னா எல்லாரையும் ஒலிவ மலைக்கு கூட்டிட்டு போய் அங்க அவர்களுக்கு சில வார்த்தைகளை கொடுத்தார். ஒரு கிரேட் கமிஷனை கொடுத்தார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்தார். அதோட நின்றல, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அதோட ஸ்தோத்திரம் 2வது சொன்னாரு, நீங்க எல்லாரும் போய் எருசலேம்ல காத்துருங்க, பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின தம்முடைய பரிசுத்தாவியை உங்களுக்கு தருவார். அந்த பரிசுத்தாவி இடத்துல வரும்போதுதான் நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. பாருங்க, இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். இயேசு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டா, சொன்ன வார்த்தைகளை இங்கே திரும்ப ஞாபகப்படுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியா இருப்பீங்க. அப்ப ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவில சாட்சியா இருக்கிறது எப்பொழுது என்று கேட்டால், அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னை நடத்துகிற விதத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவனால நிற்க முடியும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக அவர் என்ன செய்து எடுத்துட்டு போச்சு. அப்படியே எல்லாரும் ஆடு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது 2 தூதர்கள் வந்து நின்று சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே என்ன செய்வார். அப்ப இயேசு எப்படி போனாரோ பாருங்க, அவங்க கண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன செய்தாங்க? ஒரு மேகம் அவர் என்ன செய்ததா? எடுத்துக்கொண்டது. அவர் அப்படியே எழுந்தள்ளி போனார். அப்ப எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே வரணும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக மகான்கள் தோன்றினார். சோதரம். அவர்கள் எல்லாரும் நான் அப்படியே வருவேன்னு சொல்லல. இயேசு ஒருவர் தான் சொன்னாரு, வருவார். ஸ்தோத்திரம். நம்முடைய சீஷர்களுக்கு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சொல்லி சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் திரும்பி வந்து உங்களை என்ன செய்ய போறேன்? சேர்த்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லுறத பார்க்கலாம். அப்ப ஸ்தோத்திரம். இப்ப இன்னைக்கு மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், இயேசுவாரு வர்றதா? இயேசுவாரு? ஏன்னா உலகம் தோன்றினிலிருந்து சிலர் சொல்றாங்க, நான் பிறந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கு, பிறந்ததுல இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறேன், ஆனா இயேசு என்ன செய்யல? வரல.
அவர் வருவாரா அப்படின்னு சொன்னா சோத்திரம் வந்தா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்கு, சோத்திரம் வருவாரா இருக்குமா இருக்கும் எல்லாம் சொல்லி இருக்குல்ல அதனால வரலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆமே. இன்னொரு கூட்டம் இருக்கு, சோத்திரம் வருவாரா எல்லாரும் சொல்றாங்க பாருங்க அவர் எங்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்படினாலும் இயேசு வருவார். நீங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் சோத்ரா ஆமே 44வது வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் நிலையான நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். போதும். இப்ப நாம வருகைக்கு போனோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது ஆயத்தமாயிருங்கள். இப்ப பாருங்க ஸ்தோத்திரம், கவர்மெண்ட் எவ்வளவு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க இல்லையா? இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஆயத்தத்தை கொடுக்குறாங்க ஆரம்பத்தில். பாருங்க ஸ்தோத்திரம், டிஎன்பிசின்னு ஒன்று நடத்துறான். எத்தனையோ குரூப் தேர்வுகளை நடத்துறாங்க. இந்த தேர்வுல போய் நான் பங்கெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படிதானே? அவங்க ஒரு விதிமுறை கொடுத்திருப்பாங்க. அந்த விதிமுறைகளின்படி நான் என்ன செய்யணும்? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, எனக்கு ஒரு ஹால் டிக்கெட் வச்சிருக்கோம். மூணாவது, அந்த எக்ஸாம் பேப்பர்ல நான் என்ன செய்யணும்? போய் அட்டன் பண்ணியிருக்கணும். அப்ப அந்த எக்ஸாம் பேப்பர் அட்டன் பண்ணணும்னா நான் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கணும். புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். சோதர ஆயத்தம் என்றால் அப்ப அந்த எக்ஸாம்ல அட்டன் பண்ணி இருந்து இனி எக்ஸாமுக்கு ஒரு முடிவு வரும். நான் குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடாங்கிறது என்ன செய்யலாம் அங்க தெரிஞ்சு. அப்ப இத போல ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஒரு ஆயத்தம் வேண்டும். அப்படி என்ன ஆயத்தம் வேணும் நமக்கு? சோதரா வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, நம்ம எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு டேட் அறிவிச்சிருவாங்க, ஆயத்தம் பண்ணிடுவாங்க. ஆனா ஏசப்பாவுடைய வருகைக்கு டேட்டே அறிவிக்கப்படாது. சம்பவிக்கிற சில காரியங்கள் தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடியதா இருக்குது. பாருங்க, நான் சொன்னது போல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் வர்றது போலதான் இந்த ஆவிக்குரிய பாதையிலும் ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழும்பினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல இங்கே சொல்லும் போது சொல்லி இருக்கு. 10வது வசனம் எப்படி சொல்லுது? ஸ்தோத்திரம் 9வது வசனம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப சோதரம் ஆயத்தம் என்று என்னன்னு கேட்டா, சோதரம் முதல்ல ஸ்தோத்திரம் ஞான ஸ்நானம் என்றது நமக்கு ஆயத்தம். அத வேதத்துல ஆமே ஸ்தோத்திரம் பேதுரு அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார், ஞான ஸ்நானமானது மாம்சத்தின் அழுக்கை நீக்கிறதா இராமல் தேவனோடு உள்ள நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில நாம கையெழுத்து போடுறதுதான் ஞான ஸ்நானம். அதுக்கு பிறகு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஆயத்தம் அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது
நாம் என்ன செய்யணும்னா ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி இந்த பூமியில வாழணும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, பரிசுத்தமாகிறவன் அவன் சோதரன். எப்ப ஒரு மனுஷன் பரிசுத்தமாகிறாங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்ன பாத்தீங்களா, இந்த உடன்படிக்கை நல் மனசாட்சி உடன்படிக்கையில வந்து சேரும் போதுதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறான். அதைத்தான் பேதுரு மன்னிக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சோதரம், அப்ப பரிசுத்தவான்கள் என்கிற கேட்டகரியில வந்து இனி பரிசுத்தமாகிறோம். இன்னும் நாம பரிசுத்தமாகிறதுக்கு பிரயாசப்படுறோம். இப்ப பாருங்க சோதரம், உதாரணமா ஒரு தட்டான் ஒருவர் அல்லது பொற்கொல்லன் ஒருவர் ஸ்தோத்திரம் ஒரு பொண்ணை கொண்டு நெருப்புல வைக்கும் போது அவன் என்ன செய்யறானா பாருங்க, அந்த பொண்ணை என்ன செய்யறானா சுத்தப்படுத்துறான். எதுக்கு சுத்தப்படுத்துறான் அப்படின்னு கேட்டா, அது ஒரு நல்ல ஆபரணமாய் வரணும்னா அவன் சுத்தப்படுத்துவானா. எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துவானான்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்தப்படுத்திட்டு இருக்கிறவருக்கு முகம் அந்த ஆபரணத்துல என்ன செய்யணும், பொண்ணுல என்ன செய்யணும் தெரியணும். அப்பதான் அது என்ன செஞ்சிருக்குன்னா சுத்தமாயிருக்கு என்ற அர்த்தம். இல்லைன்னா அது என்ன செய்யல, சுத்தமாக. அப்ப நமக்குள்ள ஆயத்தம் என்று சொன்னா ஸ்தோத்திரம், நம்மை காண்கிறவர்கள் நம்மள கிறிஸ்துவ காணும். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல்ல அப்ப நாம என்ன செய்யணும், ஆண்டோடைய வருகைக்கு போனோம்னா நமக்குள்ள ஒரு ஆயத்தம் எல்லாம் பாருங்க ஸ்தோத்திரம். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் பாத்தீங்களா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது. எப்படி பாருங்க ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லி இருக்கிறார் பாருங்க. 21ஆம் அதிகாரம் அதுல ஸ்தோத்திரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம் 31 வாசிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், நீங்கள் நினையாத நாளில மனுஷகுமாரன் வருவார். ஜெபம் பண்ணி என்ன செய்ய, விழித்திருங்கள். அப்ப ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, ரெண்டாவது ஆயத்தத்துல ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா. அப்ப ஆயத்தம்னா யார் வருகைக்கு போவா அப்படின்னு கேட்டா, ஆயத்தம் இல்லாத போக முடியாது. பாருங்க 10 கன்னிகைகளை குறித்த சம்பவத்தை நாம படிக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா ஆயத்தமா இருந்தவர்கள்ல ஒரு கூட்டத்தார் பாருங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தின போதுதான் அவங்க ரெடி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. எல்லாரும் தோற்றத்துக்கு எல்லாரையும் போல இருந்தாங்க. தோற்றத்துல எல்லார போல தீவட்டி வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. ஆனா மணவாளனை எதிர்கொண்டு போகிறதற்கு திராணி உள்ள அனுபவம் அவர்களிடத்துல இல்லாமல் இருந்தது. அதைத்தான் வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சபையை வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையை குறித்து சொல்லும் போது சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனா. அப்ப ஆயத்தம் இல்லை அவங்கள்ட்ட. தீவட்டி மணவாளம் ஏதோ வந்துட்டாருன்னு எல்லாரும் தீவட்டி எடுத்தாங்க, கொளுத்துனாங்க. எண்ணெய் இல்லாதவங்களுடைய தீவட்டி எரியல, அவங்க போக முடியல. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டோடைய வருகைக்கு போனோம்னா ஆவியில அனலா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியில அனலா இல்லைன்னா ஸ்தோத்திரம் நாம என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா போக முடியாது. பாருங்க நிறைய பழைய பாட்டுகள் நிறைய பாடுவாங்க. ஸ்தோத்திரம். மலையாள ஒரு பாட்டு இப்படி பாடியிருக்காங்க.
எண்ணெய் உண்டோ உன் விளக்கு நீயாயத்தந்தானா என்று மாறா நீதி வஸ்திரம் நீ அணிந்ததுண்டா நீ அணிந்ததுண்டா. தமிழ்ல நம்பிக்கையோடிதோ பக்தரை உணர்வீர், மலையாளத்துல பிரத்யாசையோடிதோ பக்தரை உணர்வீர், வந்து சேரும் இயேசுவிற்கு என்று துதி ஸ்தோத்திரம் என்று பாடுகிறாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறைஞ்சு போயிட்டுன்னா நாம் ஆண்டோடைய வருகைக்கு போக முடியாது. ஆகவேதான் ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொன்னார், ஆவியில அனலாயிருங்கள் என்று சொன்னார். இப்ப நமக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அனல் மூட்டி எழுப்பிவிடணும். எப்ப ஆண்டவர் வந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆண்டவர் வந்த பிறகு நாம ஆயத்தமாக்கிற மாதிரி. எப்படின்னா பாருங்க, இயேசுடைய ஆண்டோட வேதம் சொல்லு நினையாத நாளிகையில வருவார். அப்ப எப்ப இயேசு வருவார்னு கேட்டீங்கன்னா யாருமே நினைத்து பாராத வேளையில வருவார். அதைத்தான் சகரியா தீர்க்கன்னு சொல்லுகிறார். காலையிலோ மாலையிலோ சேவர் கூவுகிற நேரத்திலேயோ மதியத்திலேயோ எப்பனாலும் வருவார். எப்பனாலும் பாருங்க, நாம இப்ப இந்தியாவில் இருக்கிறோம். இந்திய மணி நேரப்படி இப்ப மணி 7:25. இப்ப சவுதியில இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டா இப்ப அவங்களுடைய டைம் என்னன்னா 5 மணியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில அதிகாலை 5 மணியா இருக்கும். இதே அமெரிக்காவில் நாம போய் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு என்னது, அவன் இப்ப ஃபுல்லா குட் ஈவினிங் சொல்லிட்டு இருப்பான். நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருப்போம், குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்கா கூட நம்மளை விட ஒரு 1/2 hour லேட்டா அவங்களுக்கு டைம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அகில உலகிலும் டைம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு சூத்திரம் ஏகதேசம் 2 மணி ஆயிரும் நினைக்கிறேன். மதியம் 2 மணி தாண்டி விடுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைம் வித்தியாசமா இருக்கு. அதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், காலையில வரலாம், சாயங்காலம் வரலாம், மதியத்துல வரலாம், சேவல் கூவுற நேரத்துல வரலாம், எப்பனாலும் வரலாம். அதுதான் வேதம் ஸ்தோத்திரம் மத்தேயு 24 சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்திரம் 2 ஸ்திரீகள் என்ன செய்வாங்க, எப்ப நீங்க மாவரைப்பீங்க, எப்ப மாவரைப்பீங்க, சரி எப்ப நீங்க உங்க தோட்டத்துல போய் வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்டா காலையில போய் செய்வாங்க இல்லையா. இனி ஸ்தோத்திரம் மாவரைப்பாங்க, வயல்ல இருப்பாங்க, படுத்து இருப்பாங்க, எப்ப தூங்குவாங்க. சிலர் எப்பவும் தூங்கும், அது கணக்குல வைக்க முடியாது. எப்பெல்லாம் தூங்க முடியுமோ போர்வை இழுத்து மூடி ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. அவர்களை கணக்குல நான் சொல்ல ஸ்தோத்திரம். எப்ப தூங்குவாங்க, தூங்குறவங்க ராத்திரியில தான் தூங்குவாங்க இல்லையா. 2 பேர் தூங்குவாங்க, ஒருத்தன் என்ன செய்வான், எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பாங்க. இப்ப எல்லாம் 2 ஸ்திரீகள் அரைக்கண்டாம். முன்னாடி ஒரு கிரைண்டரா இருந்து, அது பெரிய கிரைண்டரா இருந்து அதை கல்லை தூக்கி மாத்தேக்காது கொஞ்சம் சிரமம் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டர் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சும்மா தூக்கி என்ன செஞ்சிடலாம், வெளியே வச்சிடலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் எந்திரன்னு சொன்னா ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தா தெரியாது. ஸ்தோத்திரம் அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் அன்னைக்கு தெரிந்த விதத்துல எழுதி வச்சிருந்தாங்க. பாருங்க, முன்னாடி மாவாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஸ்தோத்திரம் உரல்ல மாவாட்டும் போது அந்த வீட்டுல இருந்தவங்க என்ன செய்வாங்க, பக்கத்துல உட்காந்து மாவை தள்ளி கொடுப்பாங்க. அதான் அன்னைக்கு இருந்த பழக்கத்தின்படி அவன் எழுதி வச்சான். இன்னைக்கு வீட்டுல எத்தனை பேர் தான் இருக்க போறாங்க, 2 பேர் ஆபீஸ் போயிருப்பான், 2 பேர் தான் வீட்டுல இருப்பான். அப்ப வேதம் சொல்லுது 2 பேர் எந்திரம் அரைப்பாங்க, ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருத்தி கைவிடப்படுவான். திரிகைன்னா என்னது, ஸ்தோத்திரம் கயிறு திரிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஸ்தோத்திரம் நூல் இந்த நெசவு வேலை செய்யறவங்க
அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது ஈஸியா இருக்கும். இப்ப 2 பேரும் அங்க திரிகை எதிர்ச்சிட்டு இருக்கும் போது அங்கேயே போச்சு. பாருங்க, ஒவ்வொரு தொழிலையும் 2 பேர். இப்ப பாருங்க, கொத்தனார் இருப்பான், கையாள் இருப்பான். கொத்தனாருக்கு கையாள் கண்டிப்பா என்னது வேணும், அங்க 2வது ஆளு வேணும். அப்ப இங்க வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், இப்ப நினையாத நாளிகையில வருவார். அப்ப யாருமே இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே நம்ம வேலைகளை செய்யும். ஸ்தோத்திரம், ஒருவேளை நாம ஜெபிக்கிறவர்களா இருப்போம், சில வேளையில நாம சமையல்ல இருப்போம், சில வேளையில நாம வேலையில இருப்போம், சில வேளையில தூங்குவோம். எந்த நேரத்துல வருவார்னா அன்எக்ஸ்பெக்டடா வருவார், சொல்லிட்டு வர மாட்டார். அப்ப ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவாங்க, ஆயத்தம் இல்லாதவர்கள் இங்க இருப்பார்கள். அப்ப எந்த நேரத்திலையும் வரலாம், எப்பொழுதும் வரலாம். அப்ப மனுஷனுக்குள்ள எப்பொழுது வரமாட்டாருங்கிற ஒரு நிர்விசாரமான அனுபவம் வருதோ அப்பதான் இயேசு வர போறார். இன்னைக்கு மனிதன் சோத்திரம் எண்ணிக்கொண்டிருக்கிறான், எப்ப வர போறாரு. நான் சோத்திரம் பாருங்க, பழைய பரிசுத்தவான்கள், முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் தங்களுக்கு எதையும் சேர்த்து வைக்காமல் இருந்தாங்க. கடைசியில் அவர்களுடைய ஃபேமிலியில சோத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சோத்திரம் செய்யும் போது சிலர் ரொம்ப கடினப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நாங்க எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டோம், நீ கஷ்டப்படக்கூடாது, அதனால நீ ஏதாவது என்ன செய் சேமித்து வை அப்படின்னு. அப்ப மனுஷன் இன்னைக்கு எனக்குரிய காரியத்தை நான் பார்த்து கொஞ்சம் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னு எண்ணும் போது அவனுடைய சிந்தையெல்லாம் எங்க போயிடும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆயத்தத்தை விட்டு வெளியே போறான். நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். அப்ப யாரும் நினைக்க, அப்ப எல்லாமே அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். அதன் காரியம் நடந்துட்டே இருக்கும் போதுதான் ஆண்டவர் இயேசுவார். எதிர்பார்த்து பாருங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு சபை உருவாகி இருக்கு. இந்த சபையின் ஸ்தோத்திரம் ஸ்தாபகர் ஒரு டேட் அறிவிச்சு ஜனங்களுடைய எல்லாத்தையும் விற்க வச்சு என்ன செய்தாருன்னா, ஒரு மலையில போய் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசு வரவே இல்லை. இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, டேட்டை கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்த்தாங்க. கடைசியில இயேசு வராத போது சோத்திரம் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய காரியங்களுக்கு போயிட்டாங்க. சோத்திரம் போய் அவர்கள் ஒரு சபையை ஆரம்பிச்சாங்க, 7ஆம் நாள் ஓய்வு நாள் சபை. ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இப்படி மனுஷன் இருந்த எதிர்பார்ப்பெல்லாம் மங்கக்கூடிய நேரம். சோத்திரம். இப்ப பாருங்க, உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சோத்திரம் மனுஷ லைஃப பாருங்க. கணவனும் வேலைக்கு போறான், மனைவியும் வேலைக்கு போறாங்க. எதுக்கு போறோம்? நம்மள என்ன செய்யணும்? எங்கதான் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில நம்ம ஸ்டேட்டஸை நிறுத்த முடியும். அப்ப நம்ம சிந்தை எல்லாமே நம்முடைய ஸ்டேட்டஸை நிறுத்துறதுல போய் நிற்கும் போதுதான் எதை மறப்போம் அப்படின்னு கேட்டா, பரலோகம் என்கிறத மறக்க ஆரம்பிச்சோம், வருகை என்பதை மறக்க ஆரம்பிச்சோம், ஆண்டவர் வருவார் என்கிறத மறக்கிற வேலையில தான் இயேசு பாருங்க. சோத்திரம், நோவா காலத்து ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே மனுஷகுமார காலம் வரும்போது இருக்கும் என்று தெரிவிச்சு. நோவா காலத்து ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், நாட்டினார்கள், அவரவருடைய வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. சோத்திரம், வேலைக்கு கதவு அடைக்கப்பட்டது, மழை பெஞ்சது, கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிற நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு நிர்விசாரமான போக்கு காணப்படும், ஒரு ஆயத்தம் இல்லாத அனுபவம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அனுபவம் இருக்கும். இனி பாருங்க, பேதுரு எழுதும்போது சொல்றாரு, சோத்திரம், பரிகாசக்காரர்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சோத்திரம், பரிகாசக்காரர்கள் எழும்பி
கர்த்தர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சோதரம் உலகம் தோன்றினது முதல் இந்த நாள் வரைக்கும் அப்படியே இருக்கிறதே. ஸ்தோத்திரம். அப்படியானா அவர் எப்ப வருவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க, சோதர தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, சோதர கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? இரவிலே திருடன் வருகிற விதமா வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி பூமி அதில் கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்க? எப்படி இருங்க? நமக்குள்ள இருக்க ஆயத்தை எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது என்கிற ஆயத்தம் நமக்குள்ள இருக்கணுமா? அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த நாளிகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? நமக்குள்ள அப்படி ஒரு ஆயத்தம் இருக்கிறதா என்று சொல்லி நம்மை பார்த்து கொள்ளணும். இன்னைக்கு ஆயத்தமற்ற வேலையில தான் ஆண்டவர் வரப்போறோம். இந்த நாள் எப்படி வருமா? திருடனை போல வருமா? எப்படி வரும்? திருடன் எங்கேயாவது சொல்லிட்டு வருவானா? திடீர்னு வருவான், திருடிட்டு போவான். இதை போல ஆண்டவர் வருவார், தம்முடையவர்களை சேர்த்து கொண்டு போயிடுவார். ஆமே. அல்லேலூயா. இப்ப நீங்கள் நினையாத நாளிகள் அப்ப பாருங்க, இங்கேயும் சொன்னாரு, இந்த இயேசுவானவர் எப்படி போனாலோ அப்படியே வருவார். பாருங்க, இயேசுடைய முதலாம் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? இயேசு கன்னியுடைய வயிற்றுல பிறப்பார், பிறந்தாரா? சோதரா. நாசரேத்துல வளருவார், நசரேயன் எனப்படுவார், இருந்தா நடந்து. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன், வரவழைச்சாரா? எகிப்திலிருந்து. ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். பாருங்க, சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சான். அப்படியே நடந்துதா இல்லையா? நடந்து முடிஞ்சு. இதே ஏசாயா அவருடைய வருகையை குறித்து எழுதி வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். வருவா. எசேக்கியேல் எழுதி வச்சிருக்க. ஸ்தோத்திரம். எசேக்கியேல்ல எங்க எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், எசேக்கியேல்ல ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, சூப்பரா எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பவனியாய் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்த ஸ்தோத்திர கதவு இன்றைக்கும் பூட்டப்பட்டுதான் இருக்கு. அது திறக்கப்பட்டில்லை. எப்ப திறக்கப்படும்னா, சோதரம், இனி இயேசு கிறிஸ்து பகிரங்கமா எங்க வருவாரு? ஒலிவ மலையில இறங்கி வந்து சோதரம் ஆலயத்துக்குள்ள பாருங்க, சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. கொள்ளை நோய்கள் வரும், பூகம்பம் வரும், பூமி அதிர்ச்சி வரும், இதெல்லாம் அப்படியே ஆக்குரேட்டா நடந்து வருதா இல்லையா? பாருங்க, உலகமே லாக்டவுன்ல இருக்கு. எல்லாம் சோதரம், எல்லாம் உலகம் முழுவதும். சவுதி அரேபியால இருக்கு, இஸ்ரேல்ல இருக்கு, ஓமன்ல இருக்கு. சோதரம், நம்ம தான் லாக்டவுன்ல இருக்குன்னு நினைக்காதுங்க. எல்லா இடமும் லாக்டவுன்ல தான் இருக்கு. சோதரம், இன்னும் சொல்லுகிறாங்க, இன்னும் 15 நாள் போகும், இன்னும் 15 நாள் போகும். போகலாம், போகாம இருக்கலாம். ஆனா நாம ஜெபிக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்து பாருங்க, வாரிட்டு போகுது பாருங்க. அமெரிக்காவை வாரிட்டு போகுது, தேசத்தை இத்தாலியை வாரிட்டு போச்சு, பிரான்ஸ வாரிட்டு போச்சு, பிரேசில வாரிட்டு போச்சு, இந்தியாவிலையும் கொஞ்சத்தை வாரிட்டு வார தொடங்கி இருக்கு. இதெல்லாம் அவ சொல்லி சொன்னதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? ஏகதேசம் 95%
வேதத்துல சொல்லப்பட்ட வருகையின் அடையாளங்கள் சொல்லப்பட்ட எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுங்க. 5% இருக்கு அப்படின்னு கேட்டா அது என்னன்னு கேட்டா வருகையை குறித்தது மாத்திரம்தான் இருக்கு ஒழிய அடையாளங்கள் என்று இல்லை. எப்படியோ அவர் வருவா, எப்படி போனாரோ அப்படியே வரப்போறார். அதான் சொல்லியிருக்கு, இதோ மேகங்களுடனே வருகிறார். எப்படி வரப்போறாரு? ஒரு மேகம் தான் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் எப்படி வரப்போறாரு? மேகங்களுடனே வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருகை 2 ஸ்டெப்பா பிரிச்சிருவாங்க. ஒரு ஸ்டெப்பு மேகத்துல வர்றாரு, இன்னொரு ஸ்டெப்பு ஒலிவ மலையில வரப்போறார். மேகத்துல வரும்போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை எல்லாம் அனுப்புவாராம். எங்க? அவர் இங்க வரமாட்டாரு, மேகத்துல வந்திருப்பாரு. நாம என்ன செய்வோம்னா ஆயத்தமா இருந்தா ஒரு நொடி பொழுதுல என்ன செய்ய போறோம்? போவோமா அப்படின்னு கேட்டா போவோம். எப்ப போவோம்? பிரதான தூதருடைய அத ஒரு அழகா ஒரு தேவ மனுஷன் சோதரா வியாக்கியானம் தந்தார் பாருங்க. 3 சத்தத்தை கொடுக்கிறார். முதல் சத்தம் என்னதான் பாருங்க, அது அழகா ஒரு சோதர வருகை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனுஷன் அழகான வியாக்கியானம் கொடுத்தாரு. நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பா. 1 தெசலோனிக்கர் நாம அதனுடைய 4ஆம் அதிகாரம் சோதர 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் ஆரவாரத்தோடு எப்படி எப்படி வருவார் ஆண்டவர்? அப்ப முதல் ஒரு சத்தம் கேட்குது, ஆரவார சத்தம். இந்த ஆரவார சத்தத்துல ஒரு கூட்டம் எழுப்பி என்ன செஞ்சிருமா? என்ன செஞ்சிருமா? பெயராம். 2வது பாருங்க, வாசிங்க பாப்போம். பிரதான தூதருடைய எக்காலம். இப்ப கொஞ்சம் நெஞ்சம் அசால்ட்டா தெரியுது. சோதரம் இது பாருங்க, சிலரை தூக்கத்துல இருந்து எழுப்பணும்னா என்ன செய்யணும்? போய் கொஞ்சம் தட்டி எழுப்பு எழுப்புன்னா அப்ப கொஞ்சம் அசதியா இருக்கவங்களையும் ஆண்டோடைய வருகை வரப்போகுதுன்னு விழிப்படைய செய்யறதுக்காக என்ன செய்தான்? பிரதான தூதருடைய காலம். அடுத்து பாருங்க, வாசிங்க. அடுத்து என்னது காலம்? பிரதான தூதருடைய சத்தம். எழுப்பு. இப்ப பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். டைம் பீஸ்ல ஒரு அலாரம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன். இந்த அலாரம் அடிக்கும் போது பாருங்க சோதரா, செல்ல அலாரம் வச்சிருக்கோம். செல்ல ஆஃபா இருந்தா கூட கரெக்டா அந்த டைமுக்கு என்ன செய்யும்? செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் கரெக்டா அந்த 4:45க்கு கொய்யோடு விழிக்க ஆரம்பிச்சு. எழுப்பலன்னு வச்சுக்கிடுங்களா, சத்தம் அதுக்கு வாலி என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாருங்க, சிலரு அலாரம் அடிச்ச உடனே எழுப்பிடுவாங்க. எழுப்பி ஸ்னூஸ் பட்டனா என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? அமைக்க இன்னும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அடிச்சு, ஐயோ பொருளை தாங்க முடியலன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யும்? சிலர் அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப வீட்டுல இருக்க ஆளு போய் என்ன செய்யும்? டே இன்னும் தூங்கன்னு உருட்டி எழுப்புறது போலையாக்கும் எக்காலம். இவங்க எல்லாம் போதும், வா வா, எப்படியும் நீங்க ரட்சிக்கப்பட்ட சுத்தமா வாழ்ந்துட்டு வந்து சேரு, வந்து தொலை அப்படின்னு சொன்னது போல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? இந்த 3 சட்டத்துல எழுப்பி போயிடும். எங்க நாம எல்லாரும் இந்த போர்வையை விட்டுட்டு போய் அங்க போய் அவரோடு கூட 7 வருஷம் சோதனை அங்க இருக்க வரும். ஆகாயத்துல இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த 7 வருஷம் தாண்டின பிறகு நம்ம எல்லாரும் ஒருமிச்சு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாம எல்லாருமே ஒலிவ மலையில வந்து இறங்கணும். அப்பதான் சோத்திரம் இந்த 7 வருஷம் முடிஞ்சு சோத்திரம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 1000 வருட அரசாட்சி வந்துச்சு. அந்தி கிறிஸ்துவ பிடிச்சி சோத்திரம் எங்க கொண்டு போடுவாங்க? ஜெயில, நரகத்துல தூக்கி போட முடியும். நரகத்துக்கு போற ஆளே யாருன்னு கேட்டீங்கன்னா
அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க செத்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா 2 பிளேஸ் தான் ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கு. ஒன்று, மரிக்கிற ஒரு மனிதன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். இல்லைன்னா அவன் இப்பவே அந்த நரகத்தின் வேதனைய அங்கிருக்கிற பாதாளத்துல அனுபவிக்க ஆரம்பிச்சிடான். நரகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இனி நரகத்துல தள்ளப்பட போகும். ஆண்டோடைய வேதம் சொன்னபடி எல்லாம் நடந்தேறும். நடக்கக்கூடாத சம்பவம் என்று ஒன்றுமே இல்லை. வருவேன் என்று சொல்ல வரப்போகிறார். நீங்க ஆயத்தமா இருந்தா அவரோட கூட சொல்லலாம். ஆயத்தம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் கைவிடப்படுவோம். நீங்க இந்த இயேசு பாருங்க, அவங்க வாயை பார்த்துட்டே என்ன போச்சுனாங்க, எப்படி போனாரோ அப்படியே எங்களை கத்தனை இந்த நினையாத நாள் மனுஷகுமாரன் அதைத்தான் பேதுரு சொன்னான், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணி ஆயத்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தை வந்து சேர ஜாக்கிரதையா இருங்க. இயேசு எப்படி போனாரோ அப்படியே வரப்போகிறார். எப்படி போனார் அப்படியே வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவருடைய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவருக்காக ஆயத்தத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவன் ஆரவாரத்தோட, பிரதான தூதனுடைய சத்தத்தோட, தேவ எக்காலத்தோட வானத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார். இதனால் சமீபமா இருக்கிறது. இதனால் மிக சமீபமா இருக்கிறது. நீங்கள் நிலையான நாளிலே வருவார். ஆயத்தமா அந்த எக்ஸாம் எழுதுனவருக்கு ரிசல்ட் வந்து அவன் பாஸ் ஆயிட்டா அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறது போல. ஆமே, பூமி நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கு. இதில் ஆயத்தமா இருந்தான். ஆமே, நமக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் இருக்குங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த பரம காணானை அடைந்து ஆமே, ஹல்லேலூயா, என்னென்னைக்குமாய் ஆண்டவரோடு இருப்போம். என்னென்னைக்குமாய் அவரோடு ஆளுகை செய்வோம். என்னென்னைக்குமாய் அவரோடு உலாவுவோம். அவரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைவோம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாள் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயல் நான் களைந்தேன், நான் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ராகமாரி தேவனோடு இருப்பே. நானும் தேவனோடு இருப்பே. தேவ சாயல், எஸ், ஹல்லேலூயா, தேவனோடு இருப்பே. நானும் தேவனோடு இருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. ஆமென். நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரா, உமக்கு ஸ்தோத்திரா, உமக்கு ஸ்தோத்திரா. சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இவரே ஸ்தோத்திரம். அன்னைக்கு சீஷர்களுக்கு தரிசனமாகி உன்னோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்டபோது ஆச்சரியமாய் பார்த்து கொண்டு அவர்களை பார்த்து தேவதூதர்கள் சொன்னார்கள், இந்த இயேசு எப்படி போனார் அப்படியே வருவார். ஆமாண்டவரே, வரப்போகிறேன். பூமி நம்பாவிட்டார், உலகத்தார் நம்பாவிட்டார். ஆண்டவரே, நீ நினையாத நாளிகையில வரப்போகிறேன். நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து இந்த வருகை எதிர்நோக்க எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த கள்ளன் ஜெபித்தது போல நாங்கள் ஒரு விஷயம் அந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, இந்த ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரலாம், எங்களை நினைத்தரலாம், எங்களை நினைத்தரலாம். எங்களை கைவிட்டுறக்கூடாதப்பா, எங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த வருகையில உம்மோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தத்தை, பரிசுத்தத்தை, கிருபைய, ஒரு ஜெப ஜீவிதத்தை, ஒரு விசுவாச வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்து நாங்கள் ஆயத்தம் உள்ளவராய் அந்த ஆண்டவரை ஆரவாரம் சத்தம் கேட்கும் போது, பிரதான தூதனுடைய ஆண்டவரை சத்தம் கேட்கும் போது, தேவ எக்காலம் கேட்கும் போது நாங்கள் மறுரூபமாகி மகிமையிலே உம்மோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை கொடுக்கணும். தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்களை விலக்கி அன்றுவரை வரும் நாட்களிலே நாங்கள் விடுதலையோடு தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபையின் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். தேசத்து ஜனங்கள் எல்லாம் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி எங்கள் தேசத்துல சமாதானத்தையும் சுக வாழ்வை கட்டளையிடும். ஆண்டவர் மகத்துவத்தை விளங்கப்படும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எல்லா துதி கனமையும் மேம்பட்டு செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளு ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றையும் சதா காலம் கர்த்தருடைய வருகை பற்றி நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே,